தேஞ்சிர போதுண்ணே. டைல்ஸ் தேயில சார். கடப்பாறைய சொன்னேன். கடப்பாறை வீக்கு, டைல்ஸ் ஸ்ட்ராங். அனுஜ் டைல்ஸ், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அனுஜ் டைல்ஸ். என்னடா இது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கான ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியில் சினிமாக்காரங்க வேணும் வந்து பேச போகிறான்னு பார்த்தீங்கன்னா, சினிமாக்காரங்க நாங்கள் தான் நிறையா அவரை பற்றி பேசணும். ஏன்னா எங்களுக்காக அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரு. இந்த குடும்பமே எங்களுக்காக எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போவும் பையனூரில் ஒரு பெரிய ஒரு சினிமா தொழிலுக்காக நிறையா ஊழியர்களுக்காக நிறையா உதவிகள் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் யாருக்குமே தெரியாது. கலைஞர் அவர்கள் அவர்கள் இல்லைன்னா இன்றைக்கி சிவாஜி கணேசன் என்ற மாபெரும் ஒரு கலைஞன் கிடச்சிருக்க மாட்டார். எம்ஜிஆர் கிடச்சிருக்க மாட்டார். ஏன்னா பராசக்தி, மலைக்கள்ளன், இந்த மாதிரி படங்கள்லாம், மந்திரி குமாரி, இந்த படங்கள்லாம் 1956 கதை வசனம் ஐயா கலைஞர் அவர்கள் 1956 எழுதி இப்போ மேடம் சொன்னாங்கள்ல அந்த கதை வசனம் டைலாக்ஸ்லாம், அதெல்லாம் நாங்கள் கேட்டு எங்களுக்கு தமிழ் மேலே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு நாங்கள் தமிழை இன்றைக்கி உச்சரிக்கிறோன்னா அதுக்கு முதல் முக்கிய காரணம் திரு கலைஞர் அவர்கள். நான் கலைஞர் ஐயாவோட கிட்டத்தட்ட ஒரு 12-13 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐயாவோட கதை வசனத்தில் நீதிக்கு தண்டனை, மக்களின் பக்கம், நிறைய படங்கள். எல்லாத்துலேயும் டயலாக் எழுதிட்டு டயலாக் பக்கத்துலேயே எழுதுவார், பின் குறிப்புன்னு போட்டு, குதிரையில் இந்த வசனத்தை பேச வேண்டும், மூச்சிறைக்க இறங்கி பேச வேண்டும், இப்படிலாம் இருக்கும். ஸோ அது நடிகர்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டயலாக் பேசுகிறோன்னா இது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது நிறைய கலைஞர் எழுதியிருப்பார் இந்த ஸ்க்ரீன் பிளேயில். ஸோ அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு கலை தொண்டுகளை கொடுத்துருக்காரு. நம்ம திமுகவோட சாதனைகளை பட்டியலிட்டு கொண்டே போகலாம். பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், அதே மாதிரி அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு செல்லும் பெண் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய். அவங்க இதுக்கு சரி, மாணவிகள் மட்டும் இல்லை, மாணவர்கள் கேட்டால் அவங்களுக்கும் ஒரு 1000 ரூபா. எத்தனை திட்டங்கள்! அதாவது இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலில் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் ஒரு சேலஞ்சாக செஸ் ஒலிம்பிக் போட்டியை நடத்தி காட்டினார். தமிழ்நாட்டு முதலமைச்சரோட வழிகாட்டுதலோட. அதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகள், விளையாட்டு வீரர்களை ஊக்குவின்ற போட்டிகள். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு விளையாட்டு வீரர் வெளியில் போய் விளையாடுறான்னா அவர் கம்ப்ளீட்டாக திரு உதயநிதி ஸ்டாலினோட ஹெல்ப் இல்லாமல் போய் யாருமே பண்ணதில்லை, எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ ரீசெண்டாக சட்டமன்றத்தில் மாண்புமிகு அமைச்சர் சேகர் அவர்கள், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், சில கோரிக்கைகள் வச்சார். அதில் முக்கியமாக கோயில் சார்பாக திருமணம் நடத்துறது, கோயில் சார்பாக அன்னதானம் பண்ணுறது. அன்னதானம்னா மத்தியானம் மட்டும் இல்லை, நாள் முழுவதும் அன்னதானம். அதே மாதிரி மகளிருக்கு திருவிளக்கு பூஜை, 2800 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் ஸ்காலர்ஷிப்பு, இப்படி நிறைய பல நல்ல திட்டங்களை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு மக்களுக்காக மட்டுமே மக்கள் பணியை செய்து வருகின்ற ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி வருகிறார் எங்கள் தலைவர். இப்படி ஒரு சிறந்ததொரு நிகழ்ச்சியில் என்னையும் அழைத்து இங்கே சிறப்புரையாற்ற செய்த என்னுடைய அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.